மறுபடியும் இந்த காலேஜ் ஓபன் பண்ணவே மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான்ப்பா நினைக்கிறேன். அப்படின்னா நாங்க என்ன சார் பண்றது? எங்களுக்கு என்ன பண்றதுனே புரியலப்பா. உங்களுக்கு படிப்பு போச்சுன்னா எங்க எல்லாத்தையும் வேலை போச்சு. நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே நிலைமையில தான் இருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ், தயவு செஞ்சு இந்த காலேஜ் ஓபன் பண்ணுவாங்கன்னு யாரும் வெயிட் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் காலேஜ்லயோ இல்ல பிரைவேட் காலேஜ்லயோ சேர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வழியை பாருங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணா எங்களை கேளுங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்றோம். சரி, இனிமேல் பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, வாங்க போலாம். இவங்களே இப்படி சொல்லிட்டு போறாங்க. இனிமே நம்ம என்னடி பண்றது? எனக்கும் அதாண்டி புரியல. 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சதுல வேஸ்டா போயிடுச்சுடி. நான் படிக்கிறதுக்காக வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கெல்லாம் பலன் இல்லாம போயிடுச்சு. லட்சமா காசை வாங்கிட்டு இப்படி காலேஜ் மூடிட்டா என்னடி அர்த்தம்? ஏய், இனிமே நம்ம எங்கடி போய் படிக்கிறது? கோர்ஸ் ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணாவே வேலை கிடைக்கிறது இல்ல. இப்ப படிப்பும் போச்சு, நமக்கு வேலையே கிடைக்காது, வாழ்க்கையே போச்சு. நம்ம எல்லாரோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்கடி. இதுக்கப்புறம் நம்ம என்னடி பண்ண முடியும்? பண்றது? நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே முடியாதா? எல்லா கஷ்டத்தையும் மீறி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இப்ப திடீர்னு காலேஜ் மூடிட்டா எல்லாமே வீணாயிடுமேடி. ஏய், கவலைப்படாதடி, நம்ம இத்தனை பேர் இருக்கோம், ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இங்க இருந்தா நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும். வா, வீட்டுக்கு போலாம். வா போலாண்டி. என்ன பண்ணலாம் நாங்க போய் யோசிப்போம். வா வா. சார், ஒரு டவுட். நம்ம கம்பெனி நிஜமாவே லாஸ் ஆயிடுச்சா? ஆமா சார், ஹெவியா லாஸ் ஆயிருக்கு. ஆனா எவ்வளவுன்னு தான் தெரியல. நம்ம எம்டி வேற செம அப்செட்டா இருக்காராம். சைலண்டா வேலையை பார்க்கணும். எனக்கு அப்பவே தெரியும் சார். கம்பெனி இவ்வளவு ஃபாஸ்டா டெவலப் ஆறப்பவே பெருசா அடிவில போகுதுன்னு நினைச்சேன். நான் நினைச்சது மாதிரி ஆயிப்போச்சு பாத்தீங்களா? ஆமா சார், கோடி கணக்குல லாஸாம். இனிமே இந்த கம்பெனி ரன் ஆகும்? சான்ஸே இல்ல. தேரவே தேராது. ரொம்ப கஷ்டம். பேசாம வேற வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சார் இது? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? சாரி சார், சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா, இந்த கம்பெனி தேராது, ஊத்தி முடிக்கும். இனிமே இங்க இருந்தா ரொம்ப கஷ்டம். நீங்களே முடிவு பண்ணீங்களா? எப்படி சார் உங்களால இப்படி பேச முடியுது? மாசானா கரெக்டா சம்பளம் வாங்கிக்கிறீங்களா? அதுக்காவது கொஞ்சம் விசுவாசமா இருக்கணும்னு தோணல? சாரி சார், நீங்க இருக்கிறது தெரியாம. ஹலோ சார், நாங்க இருந்தாலும் இல்லாட்டியும் கம்பெனி பத்தி ஒரே மாதிரி தான் பேசணும். அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும். அதுதான் சார் நேர்மை. கம்பெனியோட growth நல்லா இருந்தப்போ இது எங்களோட கம்பெனி பெருமையா பேசிக்கிட்டீங்களா? ப்ராஃபிட்ட பங்கு போட்டு கொடுக்கும்போது சந்தோஷமா வாங்கிக்கிட்டீங்களா? இப்ப மட்டும் எங்க சார் போச்சு அந்த பெருமையா சந்தோஷமோ? ஒரே நாள் எல்லாமே போயிடுச்சா? ப்ராஃபிட் பிரிச்சு பங்கு கொடுத்தா அது உங்க கம்பெனி, நஷ்டமாயிடுச்சுன்னா அது எங்க கம்பெனியா? உடனே நீங்க இடம் மாதிரி போயிடுவீங்கல்ல? என்ன சார் இதெல்லாம்? சார், நாங்க அப்படிலாம் நினைக்கல சார். தெரியும் சார், நீங்க என்ன பேசுனீங்கன்னு தெரியும், என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். லாஸே ஆகாத கம்பெனி இந்த உலகத்துல எங்க சார் இருக்கு? அப்படி ஒரு கம்பெனி இருந்தா காட்டுங்க, நானும் வரேன், அங்கேயே போய் செட்டில் ஆயிடலாம். உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் தானே சார் வேணும்? லாஸே ஆகக்கூடாதுன்னு நினைச்சா இந்த கம்பெனி நீங்க ஒர்க் பண்ணவே கூடாது. நிச்சயமா சொல்றேன் சார், ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி நல்லபடியா இருக்கும். ஆனா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நாங்க பேசினது தப்பு தான் சார். உங்களுக்கு மட்டும் இப்ப கஷ்டமா இருக்குல்ல? எங்களுக்கு அப்படிதாங்க இருக்கும். ஒரு கம்பெனினா லாபம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். நஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே இழுத்து மட்டும் போயிடுவோமா? சொத்தை வித்தாது உங்களுக்கு சம்பளம் கொடுப்போம் சார். உங்களுக்கு சம்பளம் கிடையாது, வேலை கிடையாது, வேலை விட்டு போங்கன்னு சொன்னோமா? விசுவாசம்ன்றது எங்களுக்கு மட்டும் இருந்தா பத்தாது, அது உங்க எல்லாருக்குமே இருக்கணும். இது எங்க கம்பெனி, இதுல லாபம் நஷ்டம் எல்லாமே எங்களையும் சேரும். கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கடைசி வரைக்கும் கூடவே இருந்து தோல் கொடுப்போம் நீங்க சொல்லணும் சார். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஊழியன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கம்பெனி திவாலானாலும் பரவாயில்ல, நாம வேற கம்பெனில போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் பச்சை துரோகம் சார். மார்க்கெட் நிலைமை சரியில்லைன்றதுனால சின்னதா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதை நாங்க சரி பண்ண மாட்டோமா? அது கூட தெரியாம நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த கம்பெனி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே கிளம்புங்க. உங்க அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணி உடனே அனுப்பிச்சிடுறேன். சார், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். ஐ அம் வெரி சாரிங்க. விசுவாசம் இல்லாத உங்களை மாதிரி ஸ்டாஃப்ல வச்சு என்னால வேலை வாங்க முடியாது. மரியாதை கிளம்புங்க சார். சார் ப்ளீஸ் சார், கிளம்புங்க சார். போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க சார். இவங்களுக்கு செட்டில்மென்ட் முடிச்சுட்டு அனுப்பிச்சு விடுங்க. இன்னைக்கே இவங்க டெர்மினேட் ஆறாங்க, பாத்துக்கோங்க. ஓகே சார். போங்க சார்.
போங்க வெயிட் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க சார். முடியாதுங்க, சும்மா டென்ஷன் பண்ணிருக்காதீங்க. உங்க சர்வீஸ் எங்களுக்கு போதும். தயவு செஞ்சு அப்படியே கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார். சார் இனிமே இந்த மாதிரி நடந்துக்க நான் மாட்டேன் சொல்லிட்டு சார். இருக்கேன்ல, ஒழுங்கு மரியாதை கிளம்புங்க. தமிழ் ஒரு நிமிஷம். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எமோஷன் ஆறீங்க? இல்ல பிரபாகர், இனிமே உங்க 2 பேரும் இங்க இருக்க வேண்டாம். செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அவசரப்படாதீங்க தமிழ், பேசிக்கலாம். நீங்க உள்ள வாங்க. பிரபாகர், அவங்க என்ன பேசுறான்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ் கூல் டவுன். நான் சொல்றத கேளுங்க. அவசரப்பட்டு எந்த டிசிஷன் எடுக்கணும். நீங்க முதல்ல கேபின் வாங்க. முடியாது பிரபாகர், இவங்க 2 பேரையும். ப்ளீஸ் தமிழ், நீங்க உள்ள போங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போங்க. போங்க. ஏன் சார் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல ஏன் நான்சென்ஸா பேசுறீங்க? போய் ஒர்க் பண்ணுங்க, போங்க. சாரி சார். தமிழ் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எமோஷன் ஆயிட்டீங்க? யூஸ்வலா நான் தான் ஸ்டாஃப் கிட்ட கோவப்பட்டு பேசுவேன், டென்ஷன்ல ஏதாச்சும் சொல்லுவேன். ஆனா நீங்க எப்பவும் கூலா தானே இருப்பீங்க. இன்னைக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? வீட்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா? அக்கா ஜுவல்ஸ் பத்தி ஏதாவது கேட்டாங்களா? அக்கா நிச்சயமா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளவு தூரம் எமோஷன் ஆகவே மாட்டீங்க. நான் தான் நேத்தே சொன்னேன்ல தமிழ், இந்த இஷ்யூ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு. அக்கா என்னமோ சொல்லிட்டு போறாங்க, அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அக்கா எப்பவும் அவங்க அங்கே தான் யோசிப்பாங்க. எந்த விஷயத்தையும் சென்சிட்டிவா தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனா பிசினஸ்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அம்மாவோட ஜுவல்ஸை வாங்கினது தப்புன்னு சொல்றாங்கன்னா அது அவங்களோட ஒப்பீனியன். நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை ரன் பண்றதுக்கு ஃபண்ட் தேவைன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்காக சில விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும். இதுல சென்டிமெண்ட்லாம் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. அக்கா என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க, அதை பத்தி நீங்க உரி பண்ணிக்காதீங்க தமிழ். என்னால அப்படிலாம் இருக்க முடியாது பிரபாகர். துளசிக்கு தெரியாம ஜுவல்ஸ் வாங்கி அது பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ண தப்பா கூட இருக்கலாம். அதுக்காக சாரி கேட்கறது கூட நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா பிரச்சனை அதோட முடியல. துளசி இது வேற மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கம்பெனில இப்போ பார்ட்னர் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்னு எதிர்பார்க்கறா. அப்படி இல்லைன்னா என் பேர்ல எதுவுமே வேணாம், உங்க பேருக்கு பிசினஸ் மாத்திக்கோன்னு என்ன பிளாக்மெயில் பண்றா. பிளாக்மெயில் பண்றாங்களா? என்ன தமிழ் இது? நீங்க பேங்க் மேல பாக்குறதுனால உங்க பேர்ல எதையும் வச்சுக்க முடியாதுங்கிறதுனால அவங்க பேருக்கு மாத்தி விட்டோம். ஆமா பிரபாகர், அப்படி பண்ணனா பேங்க்ல கூப்பிட்டு எனக்கு என்கொயரி வைப்பாங்க, பிரச்சனை வரும். அது தெரிஞ்சுதான் நான் அவ பேருக்கு மாத்தி விட்டேன். இப்போ அதையே ஒரு இஷ்யூ ஆக்கி என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு சுத்தமா பிடிக்கல. பேசாம கம்பெனி என் பேருக்கு திரும்ப மாத்திக்கலான்னு டாக்குமெண்ட்ஸ்லாம் அவகிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். அப்படியே பேங்க்ல ரிசைன் பண்ணிட்டேன் பிரபாகர். தமிழ் என்ன சொல்றீங்க? ஜாப் ரிசைன் பண்ணிட்டீங்களா? ஆமா பிரபாகர், இதுக்கு மேல எப்படி என்னால அங்க ஒர்க் பண்ண முடியும்? தமிழ் கை கொடுங்க. நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல நியூஸ் சொல்லிருக்கீங்க. சரியான டைம்ல சரியான டிசிஷன் எடுத்திருக்கீங்க. பாராட்டுகள் தமிழ். நீங்க மட்டும் தான் பாராட்டுறீங்க பிரபாகர். ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் துளசி என்னமோ வாழ்க்கையே போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? ஏன் இதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம்? என்னமோ நான் பேங்க் வேலையை விட்டதுனால குடும்பத்தை என்னால் பார்த்து முடியாம போயிட்டு அவன் ஃபீல் பண்றா. நீங்க தான் பிசினஸ் பண்றீங்களே, பேங்கை விட இதுல தான் உங்களுக்கு அதிகமா ப்ராஃபிட் வருது. உண்மைதான் பிரபாகர். ஆனா துளசி இதை நம்ப மாட்டேங்கிறாள். அவ என்னையும் நம்பல, நம்ம பண்ற பிசினஸையும் நம்பல. யாரை கேட்டு ரிசைன் பண்ணீங்கன்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறா. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, இதுக்காகவாவது நான் வேலைக்கு போகணும்னு நட முடிக்கிறா. எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. வேலையை விட்டுட்டா என்னால் குடும்பத்தை பார்த்து முடியாதா? என்கிட்ட அந்த அளவுக்கு கூட டேலண்ட் இல்லையா? துளசி வேலைக்கு போறேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு பிரபாகர். வேண்டாம் வேண்டாம் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ போயே தீர்வு நட முடிக்கிறா. என் பேச்சை மதிக்கவே மாட்டேங்கிறா. அவன் முன்ன மாதிரிலாம் இல்ல பிரபாகர். என்னை விட அதிகமா படிச்சுட்டு திமிரில் நடந்துக்கிறா. என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. அவ இப்படிலாம் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரபாகர். நம்ம ஒய்ஃப் நம்ம பேச்சை கேட்கலனா அதை விட பெரிய அவமானம் வேற எதுவுமே கிடையாது. அந்த டென்ஷன் தான் நான் கிளம்பி வந்தேன். இங்க வந்தா ஸ்டாஃபுங்களும் என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறாங்க. அந்த கோவத்துல கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டேன். ஆரம்பத்திலே நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் பிரபாகர். துளசிக்கு நான் இந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கவே கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறமா அவள் படிப்பு தான் முக்கியம், அவளை படிக்க வச்சேன் பார்த்தீங்களா? அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ என்னடானா அவளுக்கு அவள் படிப்பு தான் முக்கியம், வேலைக்கு போறதா முக்கியன்ற மாதிரி திமிரா பேசுறா. தமிழ் இதெல்லாம் அக்காவை சொல்லியிருக்க மாட்டாங்க. நிச்சயமா யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட இருக்கிறவங்க அக்காவோட மைண்டை மாத்தி இப்படி பேச வச்சிருக்காங்க. எனக்கும் தீபாவுக்கும் கூட இதுதான் பிரச்சனை. அவளுக்கு ஏன் மேலையும் என் டேலண்ட் மேலையும் நம்பிக்கை கிடையாது. படிப்பு தான் முக்கியம்னு என்ன செகண்டரியா ட்ரீட் பண்ணா. இப்போ அக்காவும் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அக்காவோட மனசை தீபா தான் மாத்திருக்கணும். ஆனா அக்கா பேசுனதுக்காக நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அதுலயும் நன்மை நடந்திருக்குல்ல. என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க கோவத்துல பண்ணிருந்தாலும் ஜாப் ரிசைன் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். யா இனிமே பிசினஸ்ல அதிக நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஃபுல் டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம். நம்ம
நம்மளோட டேலண்ட் அவங்க ஒத்துக்கலைனாலும் பிசினஸ்ல ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். நம்மளால அது முடியும் தமிழ். நிச்சயமா நானும் அந்த முடியல தான் இருக்கேன் பிரபாகர். இந்த பிசினஸ் நம்ம வேற லெவலுக்கு கொண்டு போகணும். என்ன நடுவில் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அதை ஈடு கட்டணும்னா கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். தமிழ் லாஸ் ஆனதை பத்திலாம் யோசிக்கவே வேணாம். இனிமே இந்த கம்பெனியோட growth ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல மேல போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அதை பத்தி மட்டும் யோசிங்க. மத்த எதை பத்தியுமே ஒரி பண்ணிக்காதீங்க. யார் நம்பலைனாலும் நான் உங்களை நம்புறேன். நீங்க தைரியமா டிசிஷன் எடுங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரபாகர். என் மேல நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. உங்களை தவிர வேற யாருமே நான் இந்த அளவுக்கு நம்புறது இல்ல. விடுங்க தமிழ். உங்களோட டேலண்ட் மத்தவங்களுக்கு புரியல. அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல சாதிப்போம். அதுக்கப்புறம் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. ரிலாக்ஸா இருங்க. முதல்ல கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது இல்ல சாப்பிடலாம். பிரபாகர், ஒர்க்லாம் முடிச்சு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். தமிழ் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். புதுசா ஒரு கேண்டிடேட் என் ஃப்ரெண்டுக்கு வேண்டப்பட்டவர். நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாமா? நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா. என்ன பிரபாகர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஓகே தோணுச்சுன்னா நீங்களே அப்பாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ தமிழ். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கமன். என்ன விஷயம் சார்? எனக்கு அவசரமா ஒரு ஹாஃப் டே லீவ். எதுக்கு? அது வந்து சார், என் பொண்ணு படிக்கிற காலேஜ்ல ஏதோ பிரச்சனையா, காலேஜை இழுத்து மூட போறாங்களாம். ஃபோன் பண்ணி ஓன்னு அழுவுறா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க முழுசா என்ன நடந்ததுன்னு தெரியல. அதான் நேர்ல போய் பார்த்துட்டு வரலான்னு. சார் என்ன சொல்றீங்க? காலேஜ் க்ளோஸ் பண்ண போறாங்களா? ஆமா சார், என் பொண்ணு அப்படிதான் சொன்னா. உங்க பொண்ணு பிகேசி காலேஜ் தானே படிக்கிறாங்க? ஆமா சார், அந்த காலேஜ் தான். சென்னை பிகேசி காலேஜா? ஆமா சார். ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுத்தீங்கன்னா நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஓகே, நீங்க லீவ் எடுத்துக்கோ. என்னன்னு போய் பாருங்க. தேங்க்யூ சார். தமிழ் அக்காவும் பிகேசி காலேஜ் தானே படிக்கிறாங்க. அங்க என்ன பிரச்சனை? ஏன் க்ளோஸ் பண்றாங்க? அதான் பிரபாகர் எனக்கும் ஒன்றும் புரியல. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஒரு நிமிஷம், அங்க உள்ள ஸ்டாஃபுக்கு தெரியும். என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்கிறேன். ஹலோ சார், நான் பிரபாகர் பேசுறேன். சொல்லுங்க சார். காலேஜ்ல என்ன பிரச்சனை? ஏதோ க்ளோஸ் பண்ண போறாங்களா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல. சீல் வைக்க சொல்லி மேல எடுத்து உத்தரவு. இப்ப காலேஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேற்கொண்டு எனக்கு எந்த தகவலும் தெரியாது சார். ஓ அப்படிங்களா? தேங்க்யூ சார். ஓகே, வச்சுறேன். என்னாச்சு பிரபாகர்? தமிழ் அங்க என்ன ப்ராப்ளம் தெரியல. ஆனா காலேஜ் க்ளோஸ் பண்ணது உண்மைதான். பிரபாகர், நான் அர்ஜென்ட்டா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தமிழ் ஒரு நிமிஷம். அக்கா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உள்ள நிலைமைக்கு எதுவும் கோவப்பட்டு திட்டிடாதீங்க ப்ளீஸ். சரி, நான் பாத்துக்கிறேன். பாரு. ஏய் அழாதடி. எனக்கு என்னமோ திரும்பவும் காலேஜ் ஓபன் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. இல்லனாலும் நமக்கு வேற ஏதாவது வழி கிடைக்கும்டி. அழாத, தைரியமா இரு. தைரியமா இருனா என்னால எப்படி இருக்க முடியும்? காலேஜ்ல என்ன பேசினாங்கன்னு நீயும் கேட்டல. அதுக்கப்புறமும் பயப்படாம இருந்தா என்னால எப்படி இருக்க முடியும்? அவங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்தா கோர்ட்டு கேஸ்னு இந்த பிரச்சனை ரொம்ப நாளைக்கு போகும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் காலேஜ் மூடியே இருந்தா செமஸ்டர் நம்மளால எழுதவே முடியாதேடி. கண்டிப்பா நம்மளால டிகிரி கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. எவ்வளவு வருஷமா நம்ம பட்ட கஷ்டத்துக்கும் அனுபவிச்ச வேதனைக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும்டி. இதுக்காகவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? என் வாழ்க்கையில நான் எதுவுமே பெருசா ஆசைப்பட்டது இல்லடி. படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், வேலைக்கு போகணுங்கிறதெல்லாம் ஒரு அடிப்படை ஆசை. அது கூட நிறைவேறாம போகுதுன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? படிப்புங்கிறது சில பேருக்கு கனவா இருக்கலாம், சில பேருக்கு லட்சியமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவண்டி. படிப்புங்கிறது வெறும் கனவோ லட்சியமோ இல்ல, அது என் மூச்சு காத்து மாதிரி. அதை என்னால முடிக்க முடியலன்னா இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கையே வீணா போயிடும். அம்மா ஓடி போன அவமானம், சித்தியோட கொடுமை, அப்பாவோட வெறுப்புன்னு நான் எவ்வளவோ சித்திரவதை அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு செத்துலான்னு கூட தோடி இருக்கு. அப்பெல்லாம் வாழணுங்கிற நம்பிக்கை கொடுத்ததே இந்த படிப்பு தாண்டி. என் வேதனைக்கு மருந்தா ஆறுதலா எனக்கு வடிகாலா இருந்தது இந்த புக்கும் காலேஜும் தாண்டி. இப்ப அதுவும் கைவிட்டு போயிடும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தீபா. ஒரு ஃப்ரெண்டா நீ எப்படி எனக்கு துணையா ஆறுதலா இருக்கியோ அப்படிதாண்டி எனக்கு படிப்போம். என் அப்பாவாலையும் சித்தியாலையும் எவ்வளவோ அவமானப்பட்டப்பவும், என் புருஷனே என்னை வெறுத்து ஒதுக்குனப்பவும் எனக்கு தைரியத்தை கொடுத்து வாழ முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்தது இந்த படிப்பு தாண்டி. யாரோட துணை இல்லாட்டியும் இந்த படிப்பு எனக்கு துணையா இருக்கும்னு நான் நம்பினேன். எனக்கான கௌரவத்தை, மரியாதைய, அந்தஸ்த
இந்த படிப்பு எனக்கு தரும், இது என்ன நல்லா வாழ வைக்கும்னு நம்பினேன்டி. இப்ப எல்லாமே கனவா போச்சுல்ல. என் படிப்பை கெடுக்கணுங்கிறதுக்காக என் சித்தி மாமியார்னு பல பேர் ஆசைப்பட்டாங்க. படிச்சு என்ன சாதிக்க போறேன்னு கேவலமா கேட்டாங்க. அவங்களெல்லாம் பழி வாங்கணும்னு நான் என்னைக்கும் நினைச்சதில்ல. ஆனா படிச்சு முடிச்சு நான் வாழ போற மரியாதையான வாழ்க்கை மூலமா அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அதுக்கும் சான்ஸ் இல்லாம போயிடுச்சு. நான் படிக்க கூடாதுன்னு ஆசைப்பட்ட எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க என்ன ஏளனமா பாக்குற மாதிரி ஆயிடுச்சேடி. நான் என் படிப்புக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கேன். கல்யாணம் முடிஞ்சோம் நான் ஒரு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கல. பிறக்க இருந்த என் குழந்தைக்கும் நான் ஒரு நல்ல தாயா நடந்துக்கல. படிப்புக்காக என் வயித்துல உருவான குழந்தைய கூட நான் வேண்டான்னு நினைச்சேன். இதெல்லாம் எதுக்காகடி? நான் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தானே. என் புருஷன் எனக்காக எவ்வளவோ சந்தோஷத்தை விட்டு கொடுத்திருக்காரு. அவர் பண்ண தியாகத்துக்குலாம் இப்ப அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. வெந்தும் வேகாம என் படிப்பு பாதியிலே நிக்கிறதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம். ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ பயப்படுற அளவுக்கு நிலைமை ஒண்ணு மோசமா போயிடல. இல்லடி, எனக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையே போச்சுடி. ஏய் இல்லடி, காலேஜே மூடிட்டாலும் கவர்மெண்ட்ல நமக்கு வேற ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அப்படி இல்லாட்டியும் வேற காலேஜ் இருக்கு, அங்க சேர்ந்து படிக்கலாம். இங்க பாரு, எனக்காச்சும் அரியஸ் இருக்கு, சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உனக்கு என்னடி, நீ காலேஜ்லயே டாப்பரா வந்திருக்க, உனக்கு கண்டிப்பா சீட்டு கிடைக்கும், தைரியமா இரு. சீட் கிடைக்கும்னா எங்க யார் வாங்கி தருவாங்க? உன் புருஷன் கிட்ட சொல்லிடி. தமிழ் சார் பேங்க்ல ஒர்க் பண்றதால அவருக்கு நிறைய பேரை தெரிஞ்சிருக்கும். ஃபர்தரா இதுக்கு என்ன பண்ணலான்னு அவர் விசாரிக்கட்டும். அங்க இல்லாட்டியும் யார் மூலமாவது ரெக்கமெண்ட் பிடிச்சு உன்னை வேற காலேஜ்ல சேர்த்து விட்டுருவாரு. இல்லடி, அவர் அப்படி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு துளி கூட கிடையாதுடி. ஏண்டி அப்படி சொல்ற? என்ன வேலைக்கே போக கூடாதுன்னு சொன்னவரு இதுக்கு மேல ரிஸ்க் எடுத்து படிக்க வைப்பாருன்னு எனக்கு தோணலடி. காலேஜ் மூடிட்டது தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருடி. படிச்ச வரைக்கும் போதும், எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு வீட்லயே இருன்னு அவர் சொன்னாலும் சொல்லுவாரு. என் படிப்புக்காக அவர் ஏற்பாடு பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு துளி கூட கிடையாதுடி. சூப்பர். பிரமாதமா சொன்ன. பொண்டாட்டினா இப்படி தாண்டி இருக்கணும். புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறல, உன் படிப்பு பாதியில நின்றுச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேனா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினா சார், இவளே காலேஜ் மூடிட்டாங்கன்ற வருத்தத்துல இருக்கா, அதை புரிஞ்சுக்காம அடிக்க கை ஓங்குறீங்க. பின் அடிக்க வேற என்ன பண்றது தீபா? காலேஜ் மூட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஆபீஸ்ல நிம்மதியா இருக்க முடியல. இவனால அதை தாங்கிக்க முடியாது, மனசு உடைஞ்சு போயிடுவா, சமாதானம் சொல்லாமேன்னு பதிலடிச்சு ஓடி வந்தேன். ஆனா இவ என் மேல நம்பிக்கை இல்லைன்றா, எனக்கு கோவமா வராதா? சார், அவ ஏதோ பதட்டத்துல தெரியாம சொல்லிட்டா. மனசுல என்ன இருக்கு அதான வாய் வழியா வரும். இவளுக்கு என் மேல நம்பிக்கையே போயிடுச்சு, அதான உண்மை. துளசி, காலைல நம்ம போட்ட சண்டை என்னவோ உண்மைதான். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நீ வேலைக்கு போக கூடாது மட்டும் தானே சொன்னேன், காலேஜுக்கு போக கூடாதுன்னு சொன்னா? அப்ப நான் படிக்க மாட்டேன் எதை வச்சு சொன்னேன்? படிப்புன்றது ஒரு லட்சியம், குடும்பம், புருஷன், குழந்தைன்னு எல்லா விஷயத்தை விட உனக்கு படித்த முக்கியம் எனக்கு தெரியாது. அது கூட தெரியாம தான் இத்தனை நீ கூட குடும்பம் நடத்தினியா? நீ நம்பினாலும் நம்பாட்டியும் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நீ படிக்கணும்ன்றதுல எவ்வளவு தீவிரமா இருக்கிறியோ அதை விட அதிக தீவிரமா என் பொண்டாட்டி படிக்கணும்ன்றது நான் உறுதியா இருக்கிறேன். இதை யாருக்காகவும் எப்போ நான் விட்டே கொடுக்க மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்றதுக்கு என்னடி சொன்ன? எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உன்னை நான் படிக்க வச்சே தீர்வு நான் ப்ராமிஸ் பண்ணேனா இல்லையா? அப்புறம் உன்னை நான் படிக்க வைக்க மாட்டேன்னு எதை வச்சு சொல்ற? நான் பண்ண சத்தியத்தை நீ வேணா மறந்துருக்கலாம், ஆனா என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். நான் சொல்லி காட்டுறேன்னு நினைக்காத, உன் புத்திக்கு உரைக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். ஆமா, இப்போதைக்கு குழந்தை வேணான்னு முடிவு பண்ணது யாரு? நான் தானே. எதுக்காக சொன்னேன்? உன் படிப்பு எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தாண்டி சொன்னேன். குழந்தை வேணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா அதை மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு நீ படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்படிப்பட்ட ஏமாலி ஏண்டி உனக்கு நம்பிக்கை இல்ல? சாரிங்க, தப்புதான், நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. சொல்றது இல்ல, மனசளவுல கூட நீ நினைச்சிட கூடாது. இந்த வார்த்தை நீ எப்படி ஹர்ட் பண்ண உனக்கு தெரியாது? தெரிஞ்சிருந்து எப்படி நீ சொன்ன? ஜெனரலா கோவப்படுற, சண்டை போடுற, அது வேற விஷயம். அதுக்காக உன் படிப்பு பாதியில நிக்கணும், நீ அழணும், மூலையில உட்காரணும்னு ஆசைப்படுவேனா? நானும் அவ்வளவு மோசமானவனா? ஐயோ சார், நீங்க ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? துளசி ஏதோ எமோஷன்ல பேசிட்டா. தீபா, உன் ஃப்ரெண்டுன்றதுக்காக நீ சப்போர்ட் பண்ணாத. இவளுக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்கவே கூடாது. இவ படிக்க கூடாதுன்னு யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்க,
யாரை நான் அப்போஸ் பண்றேன்னு உனக்கு தெரியாது? அது எல்லாத்தையும் மீறி தானே இவ்வளவு படிக்க வச்சிட்டு இருக்கேன். தெரியும் சார். உங்ககிட்ட சொன்னா நீங்க ஏதாச்சும் ஐடியா பண்ணுவீங்கன்னு இப்பதான் நான் இவகிட்ட சொல்லிட்டே இருந்தேன். உனக்கு இருக்கிற நம்பி கூட இவளுக்கு இல்லாம போயிடுச்சே, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஐயோ சார், இவளை விட அதிகமா உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ பதட்டத்துல டென்ஷன்ல பேசிட்டா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சார். என் பொண்டாடி படிச்சிருக்கா, கோல்டு மெடல் வாங்கியிருக்கா, சாதிச்சிருக்கான்னு சொன்னா அது எனக்கு தானே பெருமை. தெரியும் சார். ஆனா இவளுக்கு தெரிய மாட்டேங்குதே. இந்த பாரு துளசி, காலேஜை மூடிட்டாங்கன்னா நீ ஓவரா ஃபீல் பண்ணாத. இன்ஜினியரிங் நீ கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவ.